உழைப்பால் வரும் உயர்வு. ஒரு நாள் ஒரு மனிதர் நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனது குடும்பம் வறுமையில் உள்ளது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று யாசித்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார்கள். அந்த மனிதர், தண்ணீர் அருந்துவதற்கான பாத்திரம் ஒன்று மற்றும் போர்வை மட்டுமே இருக்கின்றன என்று பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கொண்டு வரச் சொல்லி தம்முடைய தோழர்களின் மத்தியில் அவற்றை ஏலம் விட்டார்கள். அந்நேரம் ஒரு நபித்தோழர் அவற்றை வாங்கி அதன் பணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணத்தை ஏழையின் கையில் கொடுத்து, இந்த பணத்தின் பாதியை உன் உணவு தேவைக்காக உபயோகப்படுத்து, எஞ்சிய பணத்தில் ஒரு கோடாரி வாங்கிக்கொள், பின்னர் காட்டுக்குச் சென்று விறகு வெட்டி விற்று உன் வாழ்க்கையை நடத்து, அல்லாஹ் உனக்கு அருள் புரிவான் என்று வழிகாட்டினார். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டு யாசிப்பதை விட்டுவிட்டு உழைப்பின் மூலம் உயர்வு பெற்றார்.